ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறதில்ல. பைசா வாங்கிட்டு நம்ம எந்த சர்வீஸும் செய்யறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம அந்த லிஸ்ட்டை தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்காக பார்த்துட்ருக்குறோம். இந்த அப்பேரல்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம்னாக்க மயூர் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வந்திருந்திருக்கு. அதை நான் கவனிக்காமல் அடுத்ததுக்குள்ளே நம்ம போயிட்டோம். எதுக்குள்ளே போயிட்டோம், நம்ம கேட்வே லாஜிஸ்டிக்ஸ்குள்ளே நம்ம போயிட்டோம். அதனால் இப்போ நான் அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுறேன். மயூரோட மயூர் மயூர் யுனிகேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே நிறைய சப்சிடரிஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம மயூர்னே சொல்கிறேன். ஃபுல் நேம் சொல்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது. இவங்க போன வருஷம் 1 இயர் ரிட்டர்ன் 34% கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 1 மந்த்தாக ஸ்டாக் 4% இறங்கிட்டு இருந்திருக்கு. அப்போ 52 வீக் ஹை 618 வச்சுருந்துருக்குறாங்க. 52 வீக் லோ 401 வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ இதோட பிஇ ரேஷியோ 23ல் இருக்குது. பீட்டா ஸ்கோர் 1.19 இருக்குது. இந்த பீட்டா ஸ்கோர் வரும்போது ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன், கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. எவ்வளோக்கு எவ்வளோ பீட்டா ஸ்கோர் ஹையாக போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஏறிட்டு வேகமாக இறங்கிடும். ரிஸ்க் ஜாஸ்தி. ஆல்ஃபாவில் மெதுவாக ஏறிட்டு மெதுவாக இறங்கும். மேலே ஏறுறதும் ஸ்லோவாக இருக்கும், இறங்குறதும் ஸ்லோவாக இருக்கும். பட் மார்க்கெட் கிராஷுங்கிறது வேறு விஷயம். பட் நார்மல் கண்டிஷனில் இந்த பீட்டா ஸ்கோர் ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியில் ஓடியாடுறதுக்கு நம்ம அந்த குயிக்னஸ் இருக்கணும். இதுதான் அதில் நமக்கு இருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட இவங்களோட டிக்கெட் டேப்பரோட வேல்யூஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமே. ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது. என்ட்ரி பாயிண்ட்டு குட்டுன்னு போட்டிருக்கிறாங்க. ரொம்ப காலத்துக்கு ரொம்ப ஷேருக்கு பிறகு என்ட்ரி பாயிண்ட்டு குட்டுன்னு பார்க்குறோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை கொடுத்துருக்குறாங்க. க்ரோத் லோ இருக்குது. வேல்யூஷன் ஹை இருக்குது. பெர்ஃபார்மன்ஸஸ் லோ இருக்குது. இவங்க ஒரு ஸ்மால் கேப் ஹை ரிஸ்க் கம்பெனி. ஏன்னா இதை மயூர் இண்டஸ்ட்ரீஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துருவோம். இப்போ இவங்களுடைய ஹோல்டிங்ஸ்லாம் என்ன இருக்குன்னாக்க, டிசம்பர் மாதத்துக்கு எஃப்ஐஎஸ் ஏற்றி வச்சுருக்கிறாங்க பாருங்களேன். 0.4% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இவங்க இறக்கவே இல்லை. க்ளீனாக மேலேயே ஏற்றிக்கிட்டு வருஷம் மாதம் குவார்ட்டருக்கு குவார்ட்டர் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. 0.4 ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, 0.2 ஏற்றிருக்கிறான்னா மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும். அப்புறம் ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் 0.4 ஏற்றிருக்கிறான்னா, இப்போ செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்கு இன்னொரு 0.4 ஏற்றிருக்கிறான். ஏற்றிக்கிட்டே இருக்கிறான். ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் எல்லாமே அன்பிளஜ்டாக இருக்குது, 58%. இப்படிப்பட்ட இந்த முதல்ல கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த கம்பெனி என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அதாவது சிந்தட்டிக் லெதர் தான் இவங்களுடைய கோர் ப்ராடக்ட். கோர் ப்ராடக்ட் சிந்தட்டிக் லெதர். இந்த ஆட்டோமேட்டிவ்லலாம் இந்த சீட்டு கவர்லாம் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் இவங்களோடது. இங்கே பார்த்துக்கலாம். சீட்டு கவர், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேரிங்கில் இருக்கக்கூடிய கவர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே அதே மாதிரி பைக்குக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சீட்டு கவர் சிந்தட்டிக் லெதர். ரெக்ஸின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். பட் இது சிந்தட்டிக் லெதர்ங்கிறது தான் அதோட ஜெனரிக் நேம். ஸோ அப்போ இது இருக்குது. இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிந்தட்டிக் லெதர் தானேன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக விட்டுற வேண்டியதில்லை. இதுக்கு இவங்க இவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணி அந்த லெதரெல்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் இதாக கொடுக்குறாங்க. குவாலிட்டி வேல்யூவாக அந்த ப்ராடக்ட் வேல்யூவாக இவ்வளவு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் இதை கம்பெனியை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் அந்த சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்க செருப்பு பண்ணுறாங்க, ஃபுட்வேர் பண்ணுறாங்க, ஃபுட்வேர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுவும் சிந்தட்டிக் லெதர் தான். இன்னர் சோல், அவுட்டர் சோல் 2த்துக்குமே அவங்க கொடுக்குறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளாத் வைஸாக இருந்தால் கூட இன்னர் சோல் இவங்க பண்ணுறதுக்கு இருக்கும். இது அவுட்டர் சோல் சிந்தட்டிக் லெதரில் எதுவும் கவர் ஆகுதுன்னா அதுக்குள்ளே போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சருக்கு இந்த சோஃபா செட்டுக்கெலாம் கவர் வருதா? சோஃபா செட்டு இந்த மாதிரி இதுக்கெலாம் கவர் வருதா?
இதெல்லாம் வந்து இவங்க பண்ணி குடுக்குறாங்க. இது சோஃபா செட்டே பண்றாங்களாங்கிறது தெரியல. பட் சிந்தெடிக் லெதர்க்குள்ள இருக்கிறதுனால ஃபர்னிஷிங் வருது. அதுக்கப்புறம் லெதர் ப்ராடக்ட்டோட அப்பேரல்ஸ் மாரி இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அ ட மொபைல் ஃபோன் கவர் இருக்கு, பர்ஸ் வாலெட் இருக்கு. இது ரெயின் கோட் இருக்கு, பெல்ட் இருக்கு, பேக் இருக்கு. ரெயின் கோட்டுன்னு நான் சொல்றேன் இத. பட் இத வந்து ஒரு ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோமே. இதெல்லாம் ஃபேஷன் பேரேடுக்குள்ள போகும்போது அது ஒரு மாரி இருக்கும். பேக் இருக்கு, லேடீஸ் பேக் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பேக்ஸ் இருக்கு. டிராவல் பேக் இருக்கா இல்லையான்னு தெரியல. எக்ஸிக்யூட்டிவ் பேக் இருக்கு. டிராவல் பேக் இருக்கா இல்லையான்னு தெரியல. பர்ஸ் குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அப்பேரல்ஸ் ஐட்டத்துல வருது. இத பார்த்த உடனே எனக்கு இன்னொரு கம்பெனி ஞாபகம் வந்துச்சு. டேய் ஹை டிசைன் இத தானடா பண்றாய்ங்க. ஹை டிசைன்ல என்னடா பண்றாய்ங்கன்னு பார்த்தா, ஹை டிசைன்ல வந்து பேக்கு மாத்திரம் தான் இவனோட சைட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது, லேடீஸோட பேக் மாத்திரம் தான் என் கண்ல பட்டுக்கிட்டு இருக்கு. வேற எதுவும் அடிஷனலா பெல்ட் பண்றாய்ங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா வேற எதுவும் நமக்கு கிடைக்கல. இது இதுல இருக்கு. இதுல வேற எதுவும் ஹை டிசைன்ல கிடைக்கல. 2வது ஹை டிசைன் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்கங்கிறத நான் ஹை டிசைன் கம்பெனிய ஃபுல்லா அனலைஸ் பண்ணல. நமக்கு இப்போ ஃபோக்கஸ் வந்து மயூர் இருக்கிறதுனால, நான் மயூர மாத்திரம் எடுத்துக்கிட்டு, அவைங்க என்ன பண்றாய்ங்க, இவைங்களுக்கு எவ்வளோ தூரம் காம்படிஷன்ல டஃப் இருக்குங்கிறதுக்காக நான் அந்த அந்த கம்பெனிய நான் பார்த்தேன். இப்ப இவனோட ப்ராடக்ட்லாம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. கோர் ஜெனரிக் ப்ராடக்ட் வந்து சிந்தெடிக் லெதர். பியூர் லெதர், ஒரிஜினல் லெதர் இல்ல, சிந்தெடிக் லெதர். அது வந்து நம்ம வந்து சிம்பிளா சொன்னா ரெக்ஸின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் சிந்தெடிக் லெதர்ங்கிறது தான் ஜெனரிக் நேம். அதுல வந்து ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட் கவர் பண்றாங்க. ஃபுட்வேர் செக்மெண்ட் இருக்கு. ஃபர்னிஷிங் இருக்கு. அதுக்கப்புறம் லெதர் அப்பேரல்ஸ்க்குள்ள இவங்க வராங்க. இது வந்து லெதர்ங்கிற இடத்துல சிந்தெடிக் லெதரோட அப்பேரல்ஸ்க்குள்ள வராங்க. ஹை டிசைன் வந்து லெதர் லெதர் ப்ராடக்ட் அது. இப்ப இவங்களோட குளோபல் பிரசன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. யுஎஸ்ஏல இவங்களுக்கு இருக்கு. மார்க்கெட் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால மார்க்கெட் இருக்கு. ஆப்பிரிக்கன் நேஷன்ல சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, ஜிம்பாப்வே இருக்கு, கென்யா இருக்கு. அதுக்கப்புறம் யுகே யூரோப்ல வந்து யுஎஸ்ஏ போக யூரோப்ல வந்து பெல்ஜியம், ஹாலந்து, யுகேல இருக்கு, ரஷ்யால இருக்கு. அதுக்கப்புறம் சார்க்ல இருக்கக்கூடிய நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க. இந்தியா தான் ஆரிஜின். யுஏஇல வந்து ஒமன் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு. இத 3 பாயிண்ட் இருக்கு. ஓமன், யுஏஇ, சவுதி அரேபியா 3 பாயிண்ட்ல இந்த சைடு இருக்கு. ஸோ, இப்ப இவனுக்கு வந்து வைடு ஸ்ப்ரெட் கிடைக்குது. இப்ப யுக்ரைன் வார் இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. சைனாவோட காம்படிஷன் இவனுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இவங்களுடைய சேர்மனோட ஸ்பீஸ் இத வந்து நான் ரிப்போர்ட்ட படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்தாக்க, இதுல வந்து காம்படிஷன்ஸ பத்திலாம் இவங்க போடவே இல்ல. அதே மாரி இண்டஸ்ட்ரி குரோத்த பத்திலாம் போடவே இல்ல. அத பத்தி அவர் வந்து பெருசா ஒண்ணும் டச் பண்ண மாரி எனக்கு தெரியல, நான் படிச்சு பார்த்த வகையில. இவங்களுடைய பிசினஸ பத்தி பேசியிருக்கிறாங்க. இவங்களுடைய பிசினஸ பத்தி பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்ம ரிப்போர்ட்லயே பார்க்க போறோமே. அதனால அது வந்து நம்ம அதுல பார்த்துக்குவோம். இது வந்து ஓவரால் இண்டஸ்ட்ரியோட அ இது வந்து குரோத் எப்படி இருக்கு? இதுல இவங்களுடைய மார்க்கெட்ல பொசிஷன் எப்படி இருக்கு? அத பத்தி மார்க்கெட் லீடர் காம்படிட்டர்ஸ் யாரு? காம்படிட்டர்ஸோட இவங்க எந்த அளவுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு? அப்படிங்கிறத பத்தின தகவல்கள் நமக்கு இவங்களுடைய ரிப்போர்ட்ல இருந்து கிடைக்கல. ஒருவேள பின்னாடி எதுவும் சேர்த்திருக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அ அதுக்கு மேல நான் படிக்கல. சேர்மன் ஸ்பீச்சுக்கு மேல நான் படிக்கல. அதனால நம்ம வந்து நேரடியா ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்குள்ள போயிருவோம். இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸ நம்ம இன்னைக்கு வேற ஒரு சைட்ல இருந்து பார்ப்போம். ஆனுவல் ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவங்க வந்து 793 குரோஸ் வந்து இந்த தடவ டோட்டல் ரெவென்யூ கிடைச்சிருக்கு. இது போன தடவ ரெவென்யூ வந்து 676 இருந்திருக்கு. அதிலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 120,00,00,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு. டிடிஎம் வந்து 798 கிட்டத்தட்ட இதே சேல்ஸ் தான் அவங்க டிடிஎம்மா குடுக்குறாங்க. இப்ப இந்த மயூரோடதுல 2016ல இருந்து எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெருசா வந்து ஒரு 2 வருஷம் ஏறுறான், 2 வருஷம் இறங்கி இருக்கிறான். மார்க்கெட் ரெட்ல போயிருக்கு. இது இப்படியே போயிருக்கு. இப்ப 2 வருஷம் ஏறி இருக்கிறான். இப்ப அடுத்த தடவ இறங்க போறானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. இவனோட பிஹேவியர் பாருங்களேன், இங்க பாருங்களேன். அ இந்த வருஷம் இது 16 தானே இருக்கு. 17 ரெட்ல வந்துருச்சா, அப்ப இது வந்து ரெட்ல இருக்கா இல்லையான்னு தெரியல. நியூட்ரல்ல இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒயிட்ல இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஏறி இருக்கிறானா, அப்புறம் 2 வருஷம் இறங்கி இருக்கிறானா, அப்புறம் 2 வருஷம் ஏறி இருக்கிறானா, அப்ப 2024 இறங்க போறானா இல்லையான்னு தெரியல. ஒரு இது வேணா போட்டு பார்ப்போம். ஈவன் நம்பர் வர்ற இடத்துல இறங்குறானான்னு பார்ப்போம்.
அப்படி பார்த்தா 22ல இறங்கியிருக்கணும். ஆனா ஏறி இருக்கிறான். சரி விடுங்க. அப்ப 24 வந்து அந்த ஈவன் நம்பர் கால்குலேஷன்லாம் ஒத்து வரல. அதனால நம்ம 24ல ஏறுவான்னே மனசுக்குள்ள வச்சுக்குவோம். இவன் சிஜிஆர் இங்கேயே இதையும் பார்த்துருவோம். 5 இயர் சிஜிஆர் வந்து 6.3% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 3 இயர்ஸ்ல பாருங்களேன், அத காட்டிலும் டபுள் ஆயிருக்கு. அப்ப அடுத்த தடவ ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். டோட்டல் ரெவென்யூ. அப்ப 3 இயர்ஸ் சிஜிஆர் வந்து 13% வந்துருச்சு. இவன் 13%க்கு மேல அடுத்த தடவ ரிசல்ட் குடுத்துட்டான்னா, இது இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். இருந்தாலும் நம்ம காம்ப்ரஹென்சிவா அதுல பார்த்துருவோம். தனித்தனியா இதுல பார்த்துட்டு இருக்கிறம்போது. ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கா? ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கான்னா, ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா, போன வருஷம் ரூ. 138,00,00,000. இந்த வருஷம் ரூ. 151,00,00,000 ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா, 2011ல இருந்து அப் ட்ரெண்ட்லயே இருக்கு. கிட்டத்தட்ட 1, 2, 3 3 வருஷமும் அப் ட்ரெண்ட்லயே இருக்கு. சாரி ரூ. 138,00,00,000 தான். போன வருஷம் ரூ. 125,00,00,000. இந்த வருஷம் 138,00,00,000. நான் டிடிஎம் படிச்சுட்டேன். டிடிஎம் தான் 151 வந்திருக்கு. நான் டிடிஎம் படிச்சுட்டேன். இது குழப்பிருச்சு. புதுசு பார்க்கிறதுனால. ஸோ அப்ப ரூ. 13,00,00,000 வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே ரூ. 13,00,00,000 எங்கிட்டு அதான் டிடிஎம்மா குடுத்துட்டான். ஆப்பரேட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஆனா குறைஞ்சு போச்சு. மார்ஜின் குறைஞ்சு போச்சு. ஏன்னா, இங்க வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எக்ஸ்பென்சஸ் பாருங்களேன் ரூ. 100,00,00,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரூ. 100,00,00,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏன் எக்ஸ்பென்சஸ் இன்கிரீஸ் ஆயிருக்குங்கிறதுக்கான இங்க விளக்கம் இல்ல. ஒருவேளை இங்க விளக்கம் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இங்க விளக்கம் இருக்கு. மெட்டீரியல் காஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு? குறைஞ்சிருக்கு. மெட்டீரியல் காஸ்ட் குறைஞ்சிருக்கு. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 1% தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. மிச்ச காஸ்ட்லாம் குறைஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் இவனுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு? ரூ. 620,00,00,000 என்ன இன்கிரீஸ் ஆயிருக்கு? அது தெரியல. இந்த சைட்டுக்கு அந்த சைட்டுக்குன்னு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. 623,00,00,000 இவன் 620,00,00,000ன்னு போட்டிருக்கிறான். இவன் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 1% குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருந்தும் இவன் வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆகல. இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையா இருக்கு. நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா என்னமோ கூட இருக்கிற மாரி இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து ஆப்பரேட்டிங் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 1% இன்கிரீஸ் ஆயிருக்கு. மிச்ச இடத்துலலாம் 1% இன்னொரு இடத்துல அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. இது வந்து 6% அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. அதர் காஸ்ட். எம்ப்ளாயி காஸ்ட் வந்து 1% குறைஞ்சிருக்கு. சரி அது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கும், எம்ப்ளாயி காஸ்ட்டுக்கும் ரேஷியோ வேறையா இருக்கும். பெர்சன்டேஜ் வேணா போடலாம். பட் அமௌண்ட் வேரியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க ஒரு ஒரு 1% கம்மியா இருக்குன்னா, என்ன கணக்குல இவிங்க வந்து அ இப்ப இது வந்து இது கம்மியா இருக்குன்னு தெரியல. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஏன் இல்லங்க. இந்த சைட்ல வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 19% இன்கிரிமென்ட்ல தாங்க காட்டியிருக்கிறான். இந்த சைட்ல தாங்க குறைச்ச மாரி காட்டியிருக்கிறான். இந்த சைட்ல வந்து இன்கிரீஸா தான் காட்டியிருக்கிறான். 19% இன்கிரீஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டு தான். இந்த சைட் பேஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க 18%லேருந்து 19% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதர் இன்கம் ஒரு ரூ. 16,00,00,000 கிடைச்சிருக்கு. அதனால நம்ம இதையே எடுத்துக்குவோம். அதர் இன்கம் நமக்கு ஒரு ரூ. 16,00,00,000 கிடைச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ரூ. 107,00,00,000 கிட்டத்தட்ட இங்கிட்டு ஒரு 16, அங்கிட்டு ஒரு 7, ரூ. 23,00,00,000 நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸும் அது மாரி ரூ. 6 இபிஎஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப எல்லாமே அப் ட்ரெண்ட்லயே தான் இருக்கு. நீங்க வந்து எப்பயிலிருந்து அப் ட்ரெண்ட்லயே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அது இந்த இடத்துல இந்த 2020ல வந்து லோ வச்சதுக்கு பிறகு 2020 அப்புறம் 22ல வந்து கொஞ்சம் கீழ இறங்கிட்டு இப்ப மொத்தமா பிடிச்சிருக்கிறாய்ங்க. ஸோ அப்ப இது நல்லா இருக்கு. இப்ப பார்த்தோம்னாக்க காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தோம்னா 10 இயர்ஸ்ல 7%, 5 இயர்ஸ்ல 7%, 3 இயர்ஸ்ல 14%. அங்க வந்து இதோட குடுத்திருக்கிறான். இங்க ஃபிராக்ஷன் இல்லாம டெசிமல் இல்லாம குடுத்திருக்கிறான். ஸோ காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5 இயர்ஸ்ல கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸ்ல வந்து 10 இயர்ஸ பீட் பண்ணிருச்சு. 3 இயர்ஸ்ல 10 இயர்ஸ பீட் பண்ணியிருக்கு. அப்ப ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டாக் பிரைஸ விட்டுருவோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்களேன். 10 இயர்ஸ்ல 18% இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாய்ங்க.
5 இயர்ஸில் 14% 3 இயர்ஸ்லலாம் 14% மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கம்பெனி வந்து இப்போ வரைக்கும் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சரி, இவனோட டிடிஎம் குவார்ட்டர்லியில் எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணுவான்னு பார்ப்போம். டிடிஎம் பாருங்களேன், 742. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 150 கோடி. ஸோ இப்போ இதை வந்து குவார்ட்டர்லியில் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். 742க்கு இவன் வந்து இப்போவே 300 எடுத்துட்டான், 370 எடுத்துட்டான் பாருங்க, 374 எடுத்துட்டான். அப்போ 742க்கு 374ங்கிறது கிட்டத்தட்ட 50% கவர் பண்ணிட்டான். 150 கோடி தான் ப்ராஃபிட்டு. அந்த 150 கோடிக்கு இவன் வந்து இங்கேயே பாருங்களேன், 75 கோடிக்கு மேலே எடுத்துட்டான், 77 கோடியே எடுத்துட்டான். ஸோ அப்போ 50% கவர் பண்ணிட்டான். 50% கவர் பண்ணா இங்கே வந்து பாருங்க, குவார்ட்டர்லியில் வந்து ஆப்ரேட்டிங் இது வந்து மார்ஜின் வந்து 21% செப்டம்பர் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20% ஆவரேஜ்னு வச்சா கூட போன தடவை கவர் பண்ணதை காட்டிலும் இந்த தடவை கூட தான் வந்திருக்கு. 1% கூட தான் வந்திருக்கு. அந்த 20% கரெக்டாக மேனேஜ் பண்ணி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை கொடுத்துட்டான். ஸோ இப்போ அடுத்த தடவையும் இது கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 58 கோடி ரூபா வந்து இது வரைக்கும் கவர் ஆகிருக்கு. இங்கே வந்து நமக்கு 112 கோடி தான் வருது. அப்போ 58 இன்ட்டு 2 போட்டால் கூட 100 116 கோடி வந்துடுது. இப்போ இந்த டிடிஎம்மோட இதை கவர் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி கிராஸ் பண்ணுறதுக்கோ சான்சஸ் உண்டு இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல கம்பெனியாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நண்பர்களே, நம்ம வந்து ஹோல்டிங்கில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹோல்டிங்கில் பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்துக்கு இவன் ஏற்றி வச்சிருக்கிறான் பாருங்க எஃப்ஐஎஸ், அதுக்கு ஈக்குவலாக இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது வெல்ஸ்பென்னு ஒரு கம்பெனி இருக்குது, நம்ம அதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம அடுத்த இதில் அதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கம்பெனி இப்போதைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இவனுடைய பை செல் ஜோன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துருவோம். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுறான், இது வந்து ரிசர்வ்ஸ் வந்து 785 கோடி ரூபா இருக்குது ரிசர்வ். அதுக்கப்புறம் பாரோயிங்ஸ்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து 9 கோடி இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸு 8 கோடி ரூபா இருக்குது. லீஸ் லைபிலிட்டி 1.5 கோடி ரூபா இருக்குது. அது அப்படியே இருக்குது. இது வந்து போன தடவை காட்டிலும் இந்த தடவை செப்டம்பரில் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிக்குள்ளே இறங்கி இருக்கிறான்னு அர்த்தமாகுது. அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை ஃபிக்ஸட் அசெட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு 5 கோடி ரூபா. அந்த 5 கோடி ரூபா டிக்ரீஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா டிக்ரீஸ் ஆகிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு பதிலாக 20 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதர் அசெட்ஸில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா புதுசாக ஃபிக்ஸட் அசெட்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை, பாரோயிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது. போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தமாகுது. குறைஞ்சிருக்கு, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து இப்போ இதோட லெவல் இங்கே இருக்குது, குறைஞ்சிருக்குன்னு அர்த்தமாகுது. ப்ளஸ் சைன்னா கொஞ்சம் கூடியிருக்குன்னா மொத்த ஃபிகரில் போட்டிருக்கணும், பார்ப்போம். இவங்க வந்து இது ஆயிருக்கு. இப்போ இவனோட டோட்டல் லயபிலிட்டி, நான் கரண்ட் லயபிலிட்டி வந்து 1600 கோடி ரூபா இருக்குது. நான் கரண்ட் லயபிலிட்டியில் டோட்டல் லாங் டேர்ம் டெப்ட் வந்து 1000 கோடி ரூபா இருக்குங்க. டோட்டல் லாங் டேர்ம் டெப்டே வந்து 1000 கோடி ரூபா இருக்குது. மிச்சதெல்லாம் டெஃபர்டு, அது கரண்ட்டுக்குள்ளே ஓடி போயிருன்னு வச்சுக்கோங்க. அது பே பண்ணித்தானே ஆகணும். இதெல்லாம் ஸ்டாச்சுரி, இவன் தான் இதை தானே லேட்டாக அடைப்பான். இந்த 1050 கோடிங்கிறது போன வருஷம் 1144 கோடி ரூபா இருந்திருக்கு. அதில் வந்து இப்போ 1050 கோடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய்க்கு கடனை அடைச்சிருக்கிறாங்கன்னு இதுலேருந்து புரியுது. இப்போ தான் கரெக்டாக புரியுது. 90 கோடி ரூபாய்க்கு கடனை அடைச்சிருக்கிறாங்க. லாங் டேர்ம் டெப்ட், லாங் டேர்ம் அசெட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நான் கரண்ட் அசெட் வந்து 4000 கோடி ரூபா இருக்குது. 4000 கோடி ரூபா நான் கரண்ட் அசெட் இருக்குது. நெட் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டே 3700 கோடி ரூபாய்க்கு இருக்குது. குட்வில்லை நம்ம சேர்க்க மாட்டோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 6000 கோடி ரூபா இருக்குது. ஸோ இப்போ இதுக்கும் நமக்கு கனெக்ட் பண்ணினோம்னா இங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு புரியும். 0.3% வரும். 39% வருது. இது வந்து அக்செப்டபிள் ரீஜன் தான். 39% நமக்கு நம்மளுடைய கால்குலேஷனில் லோன் வருது. அது வந்து அக்செப்டபிள் ரீஜன் தான்.
அவைங்களுடைய கால்குலேஷன்ல டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லுவாய்ங்க. ஆனா நம்ம இங்க லாங் டெர்ம் அசெட்ட வச்சு இது பண்ணிவிட்டு லாங் டெர்ம் லயபிலிட்டி ரூ. 1000,00,00,000 இருக்குனாக்க, கிட்டத்தட்ட 25-30% நமக்கு வந்து இவனுக்கு கடன் இருக்கு அப்படிங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம். புரிதல் எடுத்துக்கிட்டு கேஷ் ஃப்ளோவ பார்த்துருவோம். கேஷ் ஃப்ளோ என்ன செய்றாய்ங்கன்னு பார்ப்போம். கேஷ் ஃப்ளோல வந்து பார்த்தோம்னா, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ரூ. 17,00,00,000 பிளஸ்ல இருக்கு. இது போன தடவைய காட்டும் இந்த தடவ ரூ. 9,00,00,000 கூட. கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 12லருந்து இந்த தடவ ரூ. 115 வந்திருக்கு. ஸோ, அப்ப இது வந்து இவங்களுடைய ஓவரால் கம்பெனி ரன் பண்றது கடன்னால இல்ல, ஆப்பரேஷன்னால, கம்பெனியோட ஆப்பரேஷன்னால ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த பைசா வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாய்ங்கன்னு பார்ப்போமே. பிக்ஸட் அசெட் வந்து ஒரு ரூ. 31,00,00,000 வாங்கியிருக்கிறாய்ங்க. அதுக்கப்புறம் பிக்ஸட் இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ்டு வந்து ஒரு ரூ. 128,00,00,000 வாங்கியிருக்கிறாய்ங்க. பிக்ஸட் இன்வெஸ்ட்மென்ட் சோல்டு வந்து ரூ. 131,00,00,000. ஸோ, இப்ப இதுக்கு 5 வந்து அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. இத உட்டுருவோம். இதுக்கு பர்ச்சேஸுக்கும், சோல்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில லாங் டெர்ம் பாரோயிங்ஸ் எதா இருக்கான்னு பார்ப்போம். புரோசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸ் வந்து ரூ. 5,00,00,000 இருக்கு. ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து ரூ. 10,00,00,000 குடுத்துருக்கிறாய்ங்க. பாக்கி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் பெய்டு ரூ. 2,00,00,000. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் அண்ட் அதர் லைபிலிட்டீஸ் தான். ஸோ, அப்ப இவன் கடன அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது இது வந்து ஆனுவல். நம்ம அங்க பார்த்தது வந்து பார்த்தோம்னா, குவார்ட்டர்லிலயே வந்து ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப கம்பெனி வந்து இப்போதைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலை வரைக்கும் ஹெல்த்தியா இருக்கு. குவார்ட்டர்லி டார்கெட் வந்து டிடிஎம் டார்கெட்டோட 50%க்கு மேலேயே கிராஸ் பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் நம்ம நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கு. கடன கொஞ்சம் அடைச்சிருக்கிறாய்ங்க. அதுவும் வந்து நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கு. டெப்ட் ஃப்ரீ கம்பெனிய நோக்கி போகணுங்கிற ஒரு ஃபோக்கஸோட கடன் அடைச்சிருக்கிறாங்க. நம்பிக்கைக்குரியதா இருக்கு. சேல்ஸும் 2 குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவும் நம்பிக்கைக்குரியதா இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த கம்பெனி வந்து பிசினஸ் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப மார்க்கெட்டோடைய சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அமெரிக்காக்காரன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைச்சான்னு வச்சுக்கங்களேன், லோனுக்கு உண்டான இந்த பேங்க் ரேட்ட வந்து குறைச்சான்னு வச்சுக்கங்களேன், மக்களுக்கு வந்து அமெரிக்கா இது மாரி கண்ட்ரிலலாம் வந்து பணப்புழக்கம் ஜாஸ்தியாகும். அவன் குறைச்சான்னா, அவன ஒட்டி நம்மளும் குறைச்சுருவோம். நம்ம குறைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, மிச்ச கண்ட்ரியும் குறைப்பாய்ங்க. அப்படி குறைக்கும்போது வந்து பார்த்தோம்னா, குளோபலா இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீஸ்ங்கிறது கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஈஸா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உடனே பெருசா குறைக்க மாட்டாய்ங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா 0.5, 0.25ன்னு குறைச்சு, ஒரு கிட்டத்தட்ட 0.75 வரைக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஹவுசிங் லோன்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல செய்தியா இருக்கும். ஹவுசிங் லோன் எடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியா இருக்கும். இப்ப வந்து மார்ச் மாசம் எண்டுல அவன் குறைச்சான்னு வச்சுக்கங்க, அவன் எவ்வளோ குறைக்கிறானோ, அதே அளவுக்கு நம்மளும் இங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி குறைச்சோம்னா, ஹவுசிங் லோன் எடுத்தவங்களுக்குலாம் நல்ல இது இருக்கும். அனாலிசிஸ்ல வந்து பாருங்க, டெப்ட்ட ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறாய்ங்க. ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனிங்கிறத தான் சொல்லியிருக்கிறாய்ங்க. புவர் சேல்ஸ் குரோத் வந்து எப்ப வருது? 5 இயர்ஸ்க்கு உண்டானதுல தான் இருக்கு. 5 இயர்ஸ்க்கு உண்டானதுல தான் இருக்கு. ஆனா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கூடியிருக்குங்கிறதையும் நம்ம ஒத்துக்கணும். டிவிடெண்டும் குடுக்குறான். இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ரெவென்யூ சோர்ஸ் என்ன வருது? சிந்தெடிக் லெதர் தான் மேஜர் ரெவென்யூ இது வந்து 760 கோடி அதிலிருந்து தான் வருது. அதுக்கப்புறம் ஸ்கிராப் வேஸ்ட் குவாலிட்டி கம்மியானது இந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அதிலிருந்து ஒரு 78 மில்லியன் கிடைச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 990,000 கிடைச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் லைசென்ஸ். இது எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ். இந்த தடவ இது வந்து இதிலேருந்து லிட்டரலா பார்த்தோம்னா, இதிலேருந்து கூட தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கிறோம். பட் 2016 எல்லாம் இங்க படம் போட்டிருக்கிறாய்ங்க. ஆனா இது வந்து போன தடவைய காட்டிலும் இந்த தடவ இன்சென்டிவ்ஸ் கூட தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்படி எடுத்துக்குவோம். இவைங்க பை கண்ட்ரில வந்து என்ன பண்ணியிருக்கிறாய்ங்கன்னு பார்ப்போமே. இந்தியால தான் மேஜர் சேல்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 7,00,00,000 இது வந்து 760,00,00,000ல வந்து 550,00,00,000 இந்தியாலயும், யுஎஸ்ஏல வந்து 110,00,00,000 இருக்கு. அதுக்கப்புறம் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒரு ரூ. 100,00,00,000 அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்தியா தான் மேஜர் சோர்ஸ். அத நம்ம வந்து ஓவர் வியூலயே பார்த்துரலாம். டிவிடெண்ட் எவ்வளோ குடுத்துருக்கிறான்? ரூ. 2 கிட்டக்க குடுத்துருக்கிறான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இவன் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லியிருப்பான். ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் 0.39%ஓ 0.25%ஓ நமக்கு வருது. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து இந்த வருஷம் தாங்க கொஞ்சமா
தலை தூக்கி இருக்கிறாய்ங்க. இந்த வருஷம் தான் கொஞ்சமா தலை தூக்கி இருக்கிறாய்ங்க. இது எங்க இருந்தது? இது கரண்ட்டு, இது குவார்ட்டர்லிங் ஆமா குவார்ட்டர்லியே வச்சு நம்ம பார்ப்போமே! ஆனுவல வச்சு பார்ப்போம். ஆனுவல வச்சு பார்ப்போம். இந்த வருஷம் தான் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து கொஞ்சமா தல தூக்கி வந்திருக்கு. எப்ப அப்புறம்? கிட்டத்தட்ட 2020க்கு அப்புறம் இந்த 2 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா தல தூக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, போன தடவ எடுத்தத காட்டிலும் இப்ப வந்து கூட தான் இருக்க போது. 2023 காட்டிலும் இப்ப வந்து கிட்டத்தட்ட 4% கூட தான் இருக்கு. அதனால இத வந்து இந்த தடவ ஸ்டாக்க வந்து மேல ஏத்தி கொண்டு போறதுக்கான ஒரு கீ டூலா இது இருக்க போறது. பிரைஸ் டூ சேல்ஸும் வந்து கூட இருக்கு. பிரைஸ் டூ புக் ரேஷியோ 3ல இருக்கு. அது நம்ம கால்குலேஷன்ல எப்போதுமே எடுத்துருவோம். என்டர்பிரைஸ் வேல்யூவும் கூடியிருக்கு பாருங்க. 16லேருந்து 22ஆ கூடியிருக்கு. என்டர்பிரைசஸ் வேல்யூ டூ எபிட்டா வந்து 15% கூடியிருக்கு. ஸோ, அப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவும் நல்லா இருக்கு. அ சால்வன்சி ரேஷியோவும் நல்லா இருக்கு. அக்செப்டபிள் ரீஜன்ல இருக்கு. இவன் குடுத்திருக்கிற கணக்கு ஒண்ணு இருக்கட்டும். நம்மளுடைய கணக்கு அக்செப்டபிள் ரீஜன்ல இருக்கு. வேல்யூவேஷன் ரேஷியோ நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப எல்லாத்த காட்டிலும் கூட தான் இருக்கு. வேல்யூவேஷன் ரேஷியோ எல்லாத்தையும் காட்டிலும் கூட தான் இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவும் கூட தான் இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாரி. சார் நான் ஏற்கனவே வேல்யூவேஷன் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு சொல்லிட்டே மன்னிச்சுக்கங்க. வேல்யூவேஷன் ரேஷியோ தான் இப்ப வந்து எல்லாமே கூடிட்டு இருக்கு. அசெட் கூடியிருக்குன்னு அர்த்தமாகுது. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து போன தடவ காட்டிலும் 1% கூடுது. அதே மாரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதுவும் வந்து போன தடவை காட்டிலும் 0.7% கூடியிருக்கு. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேப்பிட்டல் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2% கூடியிருக்கு. கிராஸ் மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 10%க்கு மேல கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து 2% கூடியிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 3% கூடியிருக்கு. நெட் மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 2% கூடியிருக்கு. இதெல்லாம் கரண்ட்ல கூடியிருக்கு. கரண்ட்ல இப்ப கூடியிருக்கு. எப்ப பேலன்ஸ் ஷீட் போட்டதுக்கு பிறகு வரக்கூடியதுல கூடியிருக்கு. போன தடவ பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் போன தடவ கம்பேர் பண்ணும்போதும் நல்லா தான் இருக்கு. ஸோ, இப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட புக் வேல்யூ என்ன சொல்லுது? 183ன்னு சொல்லுது. இப்ப 183க்கு புக் வேல்யூவ போட்டுட்டு முதல்ல 12 மந்த்ஸ் சார்ட் எடுத்துக்குவோம். ஏன்னா கிளியர் கட் டூல் இங்க தான் கிடைக்குது. இந்த 12 மந்த்ஸ் சார்ட் பாருங்களேன். இங்க கீழ வந்து ரூ. 80ல இருக்கா? இந்த ரூ. 80ல இருந்து அழகா அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் போயிட்டு கீழ இறங்கி இருக்கா? திருப்பி 2வது சைக்கிளுக்கு மேல முட்டிக்கிட்டு நிக்குது. இந்த ப்ரீவியஸ் வேல்யூ ஹைய உடைச்சான்னாக்க மேல போறதுக்கு முட்டிக்கிட்டு நிக்குது. அப்ப இதுவே நமக்கு ஒரு பெரிய க்ளூ. இந்த இடத்துல நம்ம வந்து இத எடுத்துக்குவோம். 183 இன்டூ நம்ம வந்து 5ன்னு போடுவோம். 915 நமக்கு வருது. புக் வேல்யூலேருந்து 5 போட்டோம்னா 915. 183 இன்டூ 4ன்னு போட்டோம்னா 732. ஸோ, அப்ப 732, 915 இது 2த்துக்கும் நமக்கு ஒரு ஆவரேஜா 4.5ன்னு வச்சோம்னா கூட, அது ஒரு கணக்கு. 4.5ன்னு வச்சு பார்ப்போமே 2த்துக்கும் ஆவரேஜா 183 இன்டூ 4.5 போட்டோம் அப்படின்னு சொன்னா 823. 823 அந்த ரேஞ்சுக்குள்ள வருது. ஆனா நமக்கு ஃபிபனாசி வேல்யூ பிரகாரம் 1.68 618 வந்து நமக்கு டார்கெட்டா இருக்கும். அந்த 1.618 ஓட வேல்யூ வந்து 897 இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த கேண்டிலோட பிஹேவியர நம்ம பார்ப்போம். இந்த கேண்டில் வந்து ஜனவரி மாசம் ஃபார்ம் ஆயிருக்கிற கேண்டில். இந்த கேண்டில் வந்து இப்ப டோஜியா இருக்கு. இப்ப டோஜியா இருக்கு. இப்ப இந்த கேண்டில்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த ஒரு சின்ன கன்னு மாரி ஃபார்ம் ஆயிருக்கும் பாருங்க. இந்த கன்னு மாரி ஃபார்ம் ஆச்சுன்னா, அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோ இல்லாட்டி இதுக்கு அடுத்த கேண்டிலோ மேல தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு அ இது இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க? பேட்டர்ன் இருக்கு. ஒரு கிரீன். ஆனா எல்லாம் கரெக்ட்டா ஈக்குவலா இருந்தா தான் அத நம்ம சொல்ல முடியும். இதுல ஈக்குவலா இல்ல. இருந்தாலும் வந்து அந்த 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு அந்த பேட்டர்னோட நெருக்கம் வருது. ஃபர்ஸ்ட் கிரீன் இருக்கா? 2வது ரெட் இருக்கா? 3வது கிரீன் இருக்கா? அப்படி வந்துச்சுன்னா 4வது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம இது வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது ஏறும்னு நான் இப்ப சொல்லல. ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இது இப்ப டோஜில இருக்கு. டோஜில இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து மேல ஏறும்போது தான் என்ட்ரி எடுத்துக்கணும். கீழ இறங்கும்போது என்ட்ரி எடுக்கக்கூடாது. எந்த என்ட்ரியா இருந்தாலும் மேல ஏறும்போது தான் நம்ம எடுக்கணும். அப் ட்ரெண்டுக்கு வரும்போது தான் எடுக்கணும். ஸோ, அப்ப இந்த 12 மந்த்ல இப்ப கொஞ்சம் கீழ இறங்கிட்டு, திருப்பி இதே கேண்டில்லே கிரீன் ஆகியும் மேல போகலாம்.
இல்லாட்டி இந்த வருஷம் இப்படியே கிடக்கட்டும், டோஜியிலேயே கிடக்கட்டும், ஆனா அடுத்த வருஷம் மேலே ஏத்திக்கிறேன்னு சொல்லலாம். அடுத்த வருஷம்னா ட்ரெண்ட் மாறாயி கீழேயும் இறங்குறேன்னு சொல்லலாம். அதனால என்ட்ரி எடுக்கும்போது நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது 626 ஹைய பிரேக் பண்ணும்போது தான் மேல போகும். 626 ஹைய பிரேக் பண்றதுக்கு திணறிக்கிட்டு இருந்தாய்ங்கன்னா, இப்போதைக்கு இது மேல போகாது. அதுக்கு பதிலா ட்ரெண்ட் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டு, கீழ ஒரு கரெக்ஷன் குடுத்துட்டு கூட எடுக்கலாம். அப்படி கீழ கரெக்ஷன் வந்துச்சுன்னா, எவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட ஃபிபனாசில வந்து 0.38 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 618லயும் திரும்பலாம். போன தடவையே 618 வச்சுட்டான். அதனால இந்த தடவையும் 618க்கு வைக்கலாம். 618 உடைச்சுட்டான்னா, 618ல வந்து 416 இருக்கு. அத உடைச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், 232 இதுக்கு வந்து 302 கோடியாந்துரும். 302 கோடியாந்துரும். எப்ப 416 உடைச்சுட்டான்னா 302 கோடியாந்துரும். ஆனா, இவன் எனக்கு என்னமோ இப்ப கீழ இறங்குற மாரி தெரியல. மேல ஏறப் போறான் ஏறுவானோங்கிறது தான் எனக்கு தோணுது. அப்படி மேல ஏறுனான்னு வச்சுக்கங்க, பாயிண்ட் இது வந்து 1.68 டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட வேல்யூ வந்து இப்ப இங்க ரூ. 897 இருக்கு. ஸோ, அப்ப இந்த இது வந்து மேல ஏறும்போது தான் வாங்கிக்கணும். நார்மலா வச்சுக்கங்க. இப்ப ப்ரீ பட்ஜெட் ராலி வந்து ஓடும். அதுல ஏமாந்துறக்கூடாது. திருப்பி மார்ச் மாசம் அப்படி பண்ணிட்டோம்னா, அந்த பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான இத வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு மார்ச் மாசம் இறக்கத்துக்கு நம்ம வந்து அந்த எக்ஸ்பைரி ஆனுவல் எக்ஸ்பைரி வரும்போது கீழ அடிச்சு விட்டாய்ங்கன்னு வச்சுக்கங்க, அந்த இறக்கத்துக்கு தயாரா இருக்கணும். நெறைய கூட அடிச்சு விடலாம். ஏன்னா, ஏப்ரல் மாசம் எலக்ஷன் வந்துருது. அதனால அவன் வந்து ப்ரீ பட்ஜெட்ல ராலி முடிச்சுப்புட்டு, ஏப்ரல் மாசம் எலக்ஷனுக்காக இவன் வந்து கிளீனா அடிச்சு கீழ இறக்கி, எல்லாத்தையும் கீழ லோட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு, ஈசி மை ட்ரிப்புக்கு என்ன பை பிரைஸ்னா, யாரா இருந்தாலும் சொல்றது, ப்ரீ பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் பட்ஜெட்டு ஒரு ராலிய பார்த்துட்டு, மார்ச் மாசம் ஆனுவல் எலக்ஷன் டயத்துல ப்ராஃபிட்ட புக் பண்ணிருங்க. புக் பண்ணி வச்சுக்கிட்டு, ஆனுவல் எலக்ஷன் இறங்குதான்னு பார்ப்போம். போக்கு காட்டுற இடத்துலலாம் நம்ம வந்து உள்ள என்டர் ஆக வேண்டியதில்ல. நமக்கு முதல்ல வந்து லாபம் எடுக்கிறோமோ இல்லையோ, இருக்கிற பணத்த காப்பாத்திக்கணும் நஷ்டம் இல்லாம. அதுதான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, எலக்ஷன் வர ஆரம்பிச்சுருது. எலக்ஷன் வந்து திருப்பி வந்து பிஜேபி தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னா, ஸ்டேபிள் கவர்ன்மென்ட் தான் அவனுக்கு தேவ. பிஜேபியா, காங்கிரஸாங்கிறது மேட்டர் கிடையாது. அவன பொறுத்தவரைக்கும் ஸ்டேபிள் கவர்ன்மென்ட். ஸ்டேபிள் கவர்ன்மென்ட் பாலிசி கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்கா? பிசினஸ் பாலிசி கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்கா? இன்சென்டிவ்ஸ்லாம் குடுக்குறாய்ங்களா? அப்படிங்கிறத தான் அவன் பார்க்க போறான். ஸோ, அப்ப இந்த தடவ வந்து அ வ 2024ல வந்து இது ஜிடிபி குரோத் எல்லாம் நல்லா இருக்குங்கிறது தான் ரிப்போர்ட் இருக்கு. அது சம்மந்தமா நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். இப்ப இந்த மாதிரியான சூழல்ல வரும்போது, இவன் திருப்பி திருப்பி எவ்வளோ தூரம் ஆசிலேட் ஆகப் போறான்னு நமக்கு தெரியாது. டோஜில இருக்கிறதுனால. டோஜின்னா எக்ஸாக்ட் டோஜி இல்ல. இது வந்து ஒரு மேலேயும் போயிட்டு, கீழேயும் போயிட்டு, மேல தான் வீக்கு கூட இருக்கு. கீழ வந்து வீக்கு கம்மியா இருக்கு. எக்ஸாக்ட் டோஜி கிடையாது. பெர்ஃபெக்ட்டா 50%ல நின்னா தான் டோஜின்னு நம்ம சொல்ல முடியும். இது எக்ஸாக்ட்டா டோஜில இல்ல. ஆனா வந்து ஒரு அந்த ஃபார்மேட்ல நிக்குது. அதனால இவன் அப்படியே மேல ஏன்னா கீழ வந்து இந்த மாரி வந்துச்சுன்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் பார்த்துக்கங்களேன். இப்ப இத நான் வந்து என்ன பண்றேன்னா, ஹெய்கினாஷில மாத்துறேன். இந்த ஹெய்கினாஷில மாத்தும்போது, அந்த மாரியான சூழல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. ஹெய்கினாஷில பாருங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹெய்கினாஷி பிரைஸ் 50% காட்டிலும் இது மேல ஏறி நிக்குது அப்படின்னு சொன்னா, அப் ட்ரெண்ட்ல நிக்குதுன்னு வச்சுக்குவோம். எப்போ நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வரும்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த கேண்டில் பேட்டர்ன்ல ஹெய்கி நாஷி கேண்டில்ல ஏதாவது ஒரு கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இது கிடைக்குது. எது? கீழ கீழ வந்து ஒரு ஸ்ட்ரிப் வச்சிருக்கிறான், விக் வச்சிருக்கிறான்னா, இந்த கேண்டில தான் எடுத்துக்கணும். ஸோ, இப்போ 318 இந்த 318 கீழ உடைச்சுட்டான்னா, டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து 202 வரைக்கும் போகும். இப்பயுமே 318 இந்த கேண்டில். இந்த கேண்டில்ல வந்து பார்த்தோம்னா 399 400க்கு வரும்போதே ஒரு குட்டியூண்டு விக்கு வச்சிருக்கிறான். நம்ம இங்கேயும் விக்கு வச்சிருக்கிறான், இங்கேயும் வச்சிருக்கிறான், இங்கேயும் விக்கு வச்சிருக்கிறான். இந்த 3 கேண்டில்லயும் விக்கு வச்சிருக்கிறான். ஆனா 4வது கேண்டில்ல விக்கு இல்ல பாருங்க. அப்ப இந்த இடத்துல மக்கள் தெளிவாயிட்டாங்க. பை பண்ணி வச்சிருக்கிறாய்ங்க. இப்ப 5வது கேண்டில் விக் இல்லாம அடுத்த வருஷம் தான் ஏறப்போகுது. அதனால இந்த 4வது கேண்டில்ல இப்ப இருக்கு. இந்த மாதிரி அங்க பார்த்தோம்னா நமக்கு இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, டோஜி வந்துச்சா டிசிஷன் எடுக்க முடியாது. ஆனா இந்த கேண்டில்ல பாருங்களேன், ஹெய்கி நாஷி போட்ட உடனே டிசிஷன் எடுக்க முடியும்.
இவன் வந்து மேல மேல போய்க்கிட்டு தான் இருக்கிறான். ஹேக்கி நாசி பிரைஸ் வந்து மேல தான் போய்க்கிட்டு இருக்கு. இது வந்து ஹேக்கி நாசி பிரைஸு, இது வந்து மார்க்கெட் பிரைஸு. ஸோ, அப்ப மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அப்படியே மேல மேல ஏறி ஏறி 897 வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆனா, இத நான் இப்ப வாங்கலாமா? அப்படின்னு சொன்னோம்னாக்க 12 மந்த் கேண்டில வச்சு நம்ம பேசக்கூடாது. நம்ம வந்து 1 வீக் கேண்டில்ல என்ன ட்ரெண்டுன்னு பார்ப்போம். 1 வீக் கேண்டில்லயும் அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம ஆர்டினரி கேண்டிலுக்கு மாத்திக்குவோம். 1 வீக்லயும் அப் ட்ரெண்ட்ல தான் போய்க்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் ஆக்கியிருக்கிறான். 540 கிட்டக்க வரும்போதெல்லாம் அப் ட்ரெண்ட் ஆக்கியிருக்கிறான். ஸோ, அப்ப இது மேல ஏறுறதுக்கான ஆனா, இங்க வந்து பாருங்களேன், ஸ்டீப்பா ஏறாம கிராஸா இப்படி ஏறுது. கிரேன் மாரி ஏறுது பார்த்தீங்களா? இந்த கிரேன் மாரி ஏறுதுல்ல. இங்க பார்த்தோம்னா, கிரேனுக்கு வந்து இந்த கிரேன் இதெல்லாம் வந்து கையில வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. அத மாரி ஏறுது. இவைங்க நெறைய பேட்டர்ன்லாம் போடுவாய்ங்க பாஸ். நமக்கு அந்த அளவுக்குலாம் பேட்டர்ன் ஃபெமிலியாரிட்டிலாம் கிடையாது. ஏன்னா, நான் இந்த மாரியான டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் நான் பண்றதில்ல. நமக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல எங்க கிளீனா இருக்கோ அங்க தான். இப்ப இவன் வந்து இந்த இடத்த உடைச்சுட்டான்னா கீழ இறங்குங்கிறது தான் நமக்கு தெரியும். அப்படி கீழ இறங்கினான்னாக்க கிட்டத்தட்ட 417 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 417 ஆல்ரெடி வச்சுட்டான். ஸோ, இப்ப இந்த இடத்துல இவன் இப்படியே மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னா, இவன் வந்து இப்ப வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இன்னும் வந்து இந்த டன்ஜன் சேனலோட 50% உடைக்கல. இந்த இடத்துல பாருங்க டிராகன் ஃப்ளை மாரி ஒரு டோஜி வச்சிருக்கிறான். இப்ப இந்த கிரேன் மாரி அதாவது மேல இப்படி போகாம, லீனியரா இப்படி போகாம, இப்படி கொஞ்சம் கிராஸா போகுதுன்னா, இது கீழ ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு யூ டர்ன் அடிச்சு மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படியெல்லாம் போகுதுங்கிறத சப்சிக்வென்ட் வீக்ல தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப டே என்ன சொல்லுது? 1 டே என்ன சொல்லுது? 1 வீக்லயும் நம்மளால சொல்ல முடியல. 1 டே பாருங்களேன், சைட்வேஸ் மாரி அப்படியே கிரேன் மாரி மேல போய்க்கிட்டு இருக்கு. இது ஸ்லோவா சில சமயம் என்னன்னா, கீழயே இறங்காம, ஸ்லோவா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு போவாய்ங்க. இங்க பாருங்களேன், 2023 ஜனவரியிலருந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்கேருந்து 388லேருந்து 400லேருந்து கிட்டத்தட்ட 600 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த 10 நாள்ல ஏறியிருக்கிறான் பாருங்க. கிட்டத்தட்ட 15 நாள் தான ஆகுது. இல்ல 1 வருஷம். 1 வருஷம் 2023 ஜனவரி. 2023 ஜனவரியிலிருந்து இந்த ஜனவரி வரைக்கும் ரூ. 200 50% அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊறி, 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 ஊறி போறான். இப்ப வந்து ஒரே ஸ்ட்ரீப்பா மேல அடிச்சு தூக்க போறானா? இல்லாட்டி கீழ இப்படி இறக்கிட்டு மேல ஏத்த போறானாங்கிறது தான் சேலஞ்சு. இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து பிலோ டன்ஜன் சேனலோட ஆவரேஜ் பிரைஸ காட்டிலும் கீழ இருக்கு. ஆனா கிரீன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு மேல ஏறுச்சு அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல வருதா? இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மென்ட் மாரி வந்துட்டு மேல ஏறுச்சுன்னா, இத உடைச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி 1 ஹவர் கேண்டில்ல என்ன சொல்றாய்ங்க? 1 ஹவர் கேண்டில்ல என்ன சொல்றாய்ங்க? கிளீனா படுத்து கிடக்குறாங்க. இப்படி பார்த்தோம்னா, கிளீனா படுத்து கிடக்குறான். இப்படியே இதுக்கும் இதுக்கும் ஸ்லோவா தான் ஏறிட்டு இருக்கிறான். மேல ஹை, இந்த லோ. பாட்டம் லைன தொட்டு மேல அந்த லோ ஹை டாப் லைன தொட்டு பாட்டம்ல எட்ஜ தொட்டு இப்படியே மேல தான் போய்க்கிட்டு இருக்கிறான். அதனால அடுத்த தடவ இவன் கீழ இறங்கும்போது நம்ம வாங்கி வச்சுக்கிறதும் நல்லது. ஆனா இப்ப 50% உடைச்சிருக்கிறான். இந்த இடத்துல நம்ம வாங்கிட்டு மேல போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு உடைக்கல, கீழ இறங்கினான்னாக்க, நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டும் வரலாம். ஆனா, இந்த இடத்துல வந்து பாருங்களேன், ஹெவி பிரஷர்ல வந்து கீழ இறங்கியிருக்கிறான் பாருங்க. ஹெவி பிரஷர்ல கீழ இறங்கியிருக்கிறான் ஜனவரி மாசம். அதனால நம்ம வந்து ஹெவி பிரஷர்லலாம் கீழ இறங்கியிருக்கிறான்னா வெயிட் பண்ணணும். இப்ப பாருங்க 575 வந்து அடுத்த மாசத்துக்கோ இல்லாட்டி இந்த இது வந்து 575 தொட்டுட்டு கீழ ரிவர்ஸ் ஆனான்னு வச்சுக்கோங்க. டபிள்யூ ஃபார்ம் ஆயி மார்ச் மாசத்துக்கு தான் மேல ஏறுவான். அதனால இப்ப வந்து நமக்கு 1 ஹவர்ல ஃபேவரபிளா இருக்கு. 1 டேலயும் ஃபேவரபிளா இருக்கு. அ இது 1 இயர்ல ஃபேவரபிளா இருக்கு. 1 மந்த்லயும் ஃபேவரபிளா இருக்கு. 1 டேலயே கொஞ்சம் அன்ஃபேவரபிளா இருக்கு. ஆனா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 1 ஹவர்ல வரும்போது, இவன் வந்து கரெக்ஷனுக்கு வந்துட்டு டபிள்யூ ஃபார்ம் ஆகுற மாரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இவன் வந்து இந்த இந்த இடத்த உடைச்சுப்புட்டு இப்படியே கீழ வந்திருக்கிறான். இந்த ஹைய வந்து இங்க வச்சிருக்கிறான். நான் சொல்றது இந்த இடத்திலேயே வந்திருக்கணும். இந்த இடம் தான் ஆவரேஜ் பிரைஸ். இங்க இடத்து ஹைய இங்க வரைக்கும் போயிட்டு, எல்லாத்தையும் வாங்க வச்சுப்புட்டு, டபக்குன்னு வந்து பாருங்க, இந்த ஆவரேஜ் பிரைஸ இங்கேயே மெயின்டெயின் பண்ணியிருப்பான். அப்ப
இது வந்து ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆகி மேல இந்த இடத்துக்கு போயிருச்சு. இப்ப இது ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆயிருக்கான்னா, டபிள்யூ ஃபார்ம் ஆகல. இது வந்து ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆக போகுதான்னா, இதுவும் ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆகல. அப்ப இந்த இடத்துல ஒரு டபிள்யூ ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவன் என்ன பண்ணணும்? இந்த 576 வந்துட்டு, திருப்பி கீழ வந்து 540க்கு வந்துட்டு, இப்படி மேல எடுத்தான் அப்படின்னு சொன்னான்னாக்க, 616லிருந்து 540 வரைக்கும் இருக்கக்கூடியது அ 70ன்னு வச்சுக்குவோம். அப்ப 70 இன்டூ 1.5 கிட்டத்தட்ட ஒரு 85. 85 வந்து 540லிருந்து எடுத்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 620. இத தாண்டி ஓடி போயிருவாய்ங்க. இத தாண்டி ஓடி போயிருவாய்ங்க. அப்படி வரும்போது நமக்கு வந்து ஒரு நமக்கு வந்து அந்த டார்கெட்ட நோக்கி போனாலே சரிதானே! அதனால இந்த இடத்துல பார்த்து வாங்கிக்கணும். இப்ப என்ட்ரி எடுக்கலாமான்னா பார்த்து வாங்கிக்கணும். இது வந்து கேண்டில பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய டெக்னிக்கல். இப்ப நமக்கு வந்து நம்மளுடைய கான்செப்ட்ல என்ன சொல்றாய்ங்க? நம்மளுடைய கான்செப்ட்ல என்ன சொல்றாய்ங்க? இந்த வருஷத்துக்கு வந்து இப்ப மயூர் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் மயூர் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துருச்சு. 541 தான் என்ட்ரி பாயிண்ட். அப்ப என்ன பண்ணணும்? இது 527க்கு வந்துட்டு திருப்பி வந்து 560க்கு போயிருக்கு. அப்ப 541 என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் எடுத்தோம்னாக்கா 688, 875 அங்க 897 வந்திருக்கு. இங்க நமக்கு 875 மேக்ஸிமம் பாயிண்ட். இப்ப இவன் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, மிட் பாயிண்டான 497 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி 497 வரைக்கும் இறங்கினான்னு வச்சுக்கங்களேன், 541ல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ட்ரி வந்து 541க்கு வரும்போது, அதாவது இறங்கிட்டு ஏறும்போது 541 எடுக்கணும். இப்ப நான் 541 எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. 541 இறங்கிட்டு ஏறும்போது எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது கொஞ்சம் இறங்குதான்னு பார்ப்போம். இந்த இந்த மாரியான கன்ஃப்யூஸ்டு சிச்சுவேஷன் எல்லாம் என்ட்ரி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் இறங்குச்சுன்னா, நம்ம வந்து ஒரு 541க்கு எடுத்துக்குவோம். ஏன்னா இந்த வருஷம் இந்த லோ தொடல. அதனால இவன் இந்த லோவுக்கு எவ்வளோ தூரம் இறங்கும் 490 வரைக்கும் இறங்குறான்னு வச்சுக்குவோமே. 490 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோமே. இங்க வரைக்கும் வந்துருவான். இந்த இடத்துல வந்துட்டு, அப்புறம் திருப்பி மேல ஏறும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து 1.618 உடைக்கிறானா, இல்லையாங்கிறத அடுத்தடுத்து புக் வேல்யூவோட அப்டேட்ட வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அநேகமா அ கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்கிறேன்னு நெனைக்கிறேன். நண்பர்களே உங்களுடைய கமெண்ட்டுக்கும், லைக்குக்கும் ரொம்ப நன்றி. நீங்க ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நன்றி. சில நேரங்கள்ல கம்பெனிஸ வந்து நல்லபடியா அனலைஸ் பண்ணும்போது, இப்ப இருக்கிற மாரி ஒரு 1/2 மணி நேரமோ, 40 நிமிஷமோ டைம் போகத்தான் செய்யும். அ அந்த டயத்த நான் வந்து சுருக்கிறதுக்குன்னு நான் எவ்வளோ வேகமா பேசினாலும் நமக்கு புரியிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கொஞ்சம் டைம் கூட போனாலும், நீங்க கொஞ்சம் பேர் பண்ணிட்டு என்னோட கோஆப்பரேட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே!